நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். நான் நார்மலா காமெடி ஆர்டிஸ்டா அப்படி பார்த்து இது பண்ணிட்டோம். இதுல வந்துட்டு அக்ரெஷன் எமோஷன் அதெல்லாம் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சுதான் வந்தோம். ஆனா அதுவே சூப்பரா டெலிவர் பண்ணிட்டாரு. செம்மையா இருக்கு படத்துல. நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல. நீங்க வரும்போதே மூளையை கைடி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வேணா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய ஆக்டர் யார் நினைச்சாலும் பிளாக் பஸ்டர் ப்ரோ. படம் வேற லெவலா இருக்கு. சத்தியமா ஒரு வடச்சென்னை பார்ட் 2 மாதிரி இருக்கு. வேற லெவல் படம். அந்த டான் பொசிஷனுக்கு ஆர்ஜே பாலாஜி வரலாம் ஏத்துக்க முடியல. அவர் ஒரு காமெடியா நம்ம ஒரு சாக்லேட் பாய் அப்படிதான் பார்த்து பழகிட்டோம். நம்ம இப்போ திரும்ப இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றாரு போது வேணான்னு தோணுது. மட்டும்தான் படம். ஆமா, வயலன்ஸ்ல படம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மெட்ராஸ் வைப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தோன்னா ரோஹிணி சினிமாஸ் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல்ங்கிற மூவி தான் ரிலீஸ் ஆகுது. மக்கள் உள்ள ஆர்வத்தோட படம் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க போயிட்டு மக்கள் கிட்ட படம் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத கேட்டு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். படம் சூப்பரா இருக்கு, வர்த் இட் தான். நிச்சயமா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா அவரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். நான் நார்மலா காமெடி ஆர்டிஸ்டா அப்படி பார்த்து இது பண்ணிட்டோம். இதுல அக்ரெஷன் எமோஷன் அதெல்லாம் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சுதான் வந்தோம். ஆனா அதுவே சூப்பரா டெலிவர் பண்ணிட்டாரு. செம்மையா இருக்கு படத்துல. வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா அவ்வளவு செட் ஆகாது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு வர்த்தான ஒரு படம் தான். பார்க்க முடியாது ஃபேமிலியோட. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமா, வயலன்ஸ் அதிகமா இருக்கு. மியூசிக் சும்மா ஓகே தான் ப்ரோ, சுமார் தான். பட் பிஜிஎம் செம்மையா இருக்கு. படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஒரு நல்லவன் கூட ஜெயில் அவனை கெட்டவனா மாத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்துருக்காங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல. நீங்க வரும்போதே மூளையை கைடி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வேணா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க யோசிச்சு கேள்வி எல்லாம் கேட்பீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப அபத்தமா இருக்கும் கொஞ்சம். ஆக்சுவலா செல்வராகவன் பெரிய டான் அப்படி காட்டுவாங்க. அந்த டான் பொசிஷனுக்கு ஆர்ஜே பாலாஜி வரலாம் ஏத்துக்க முடியல. அவர் ஒரு காமெடியா நம்ம ஒரு சாக்லேட் பாய் அப்படிதான் பார்த்து பழகிட்டோம். நம்ம இப்போ திரும்ப இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றாரு போது வேணான்னு தோணுது. அவர் காமெடியாவே பண்ணிட்டு போலான்ற மாதிரி தோணுது. நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல. சும்மா டைம் பாஸ் ஆகலாம் வேணா ஒரு தடவை என்ன பாருங்க, அவ்வளவுதான். ஏன்னா டைரக்டர் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மேக்கிங் நல்லா இருக்கு படத்துல. நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ அந்த எஃபர்ட் வேணா ஒரு தடவை பார்க்கலாம். பட் ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. படம் பூரா ரத்தம் தெரிக்குது பயங்கரமா. அதுவும் நல்ல ப்ரூட்டலாகவே தெரியுது நிறைய விஷயங்கள். சோ அது மட்டும் பாத்துக்கணும். அதான் சொல்றல, கேள்விகள் நிறைய உங்களுக்கு கேட்க தோணும். ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டேன் பரவாயில்லன்னா என்ன பாருங்க. மூவினா எல்லாம் நான் பாக்கலாம். ஆமாண்ணா, நல்லா இருக்கு. ஆனா இவர் நடிச்சிருக்காரு. போய் பாருங்க எல்லாரும். பாருங்க. இல்லண்ணா, வயலன்ஸ் மட்டும்தான் படம். ஆமா, வயலன்ஸ்ல படம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி சார் நல்லா பண்ணிருக்காரு. கருணா சாருக்கு நல்ல கேரக்டர். செல்வராகவன் சார்லாம் நல்லா பண்ணிருக்காரு. ஓவராலா வர்த் வாட்சிங் நல்லாவே இருந்தது. ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. வயலன்ஸ் கொஞ்சம், ஏன்னா ஸ்டோரி அதை டிமாண்ட் பண்ணுதுங்க. ஆக்சுவலா தேவையில்லாம அவங்க அதை திணிக்கல. பட் ஓவராலா அது கதையோட கனெக்ட் ஆகிறதுனால நல்லாவே இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா வயலன்ஸ் அதிகமா தான் இருந்தது, கஷ்டம். பட் ஃப்ரெண்ட்ஸோட பாக்குறதுக்கான படம். மியூசிக் நல்லா இருந்தது. சாங்ஸ் கிடையாது, பிஜிஎம் ஸ்டோரியோட ஒட்டி வரதுனால நல்லா இருக்கு. ஒரு நல்லா இருக்கு ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி புதுசா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு படம். கிளைமேக்ஸ் ஸ்லோ பிக்கப் தான். கிளைமேக்ஸ்ல நல்லா போச்சு. கிளைமேக்ஸ் வரைக்குமே ஸ்லோவா தான் போச்சு. கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் நல்லா இருக்கு. படம் கொஞ்சம் இன்டென்ஸான ஃபில்ம். படத்தை நல்லா மேக் பண்ணிருக்காங்க. மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். கருணாஸுக்கு ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர், அவரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு கேரக்டர் எஸ்பியா பண்ணிருப்பாரு. அவர் மாத்திரம் கொஞ்சம் ஆக்டிங் கொஞ்சம் ஆவரேஜா இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஒரு அருமையான படம். கொஞ்சம் வயலன்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த படத்துல. அதனாலதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு நல்ல படம். கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸ்ட் பட் நல்ல ஒரு கண்டென்ட்டான படம். ஓவரால் ரேட்டிங் ஒரு 7/10 கொடுக்கலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருந்துச்சு, டெக்னிக்கலா அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க படத்தை. இல்ல, இது ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு, நடிச்சிருக்காரு. ஸோ அவரு ஒரு நடிகரா ஒரு டிஃபரெண்டான கோணத்துல நடிக்கணும்ல. ஸோ இது அவரோட கரியர்ல ஒரு டிஃபரெண்டான படம். ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் ஒரு 1-2 இடத்துல கொஞ்சம் அவர் பழைய மாதிரி கொஞ்சம் கத்துற அந்த சவுண்ட் கேக்குது. பட் ஓவராலா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்துல.